மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே உன்னத தேவன் நீரே, உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, முழங்கால் யாவுமே பாரினில் மடங்கிடுதே, முழங்கால் யாவுமே பாரினில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடு. எல்லார் வாய்களை திறந்து உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். ஓ மகிமை மாட்சிமை ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யோ, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யோ. ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஓ மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். ஓ மகிமை மாட்சிமை ஆமென். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். எங்கள் பரிசுத்த தேவன் நீரே உம் பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தி நீரே சத்திய தேவன் நீரே, கழுவிய நிறுத்தி நீரே சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் நல்ல விடுதலையோட கை தட்டி கனமகிமை செலுத்தியே நாம் என்றும். மகிமை மாட்சிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, ஓ மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, நித்திய தேவனும் நித்திய தேவனும் நீரே, நீதி நிறைந்தவரே, நித்திய தேவனும் நீரே, நீதி நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே, நல்லவரே வல்லவரே. நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை திறந்து நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். எல்லா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை
மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு மறுபடியும் நீர் நல்லவர், நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாடுங்க, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். சபை முழுவதும் உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு. ஹல்லேலூயா 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 இயேசுவே ஹல்லேலூயா. என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். பாடுங்க, என்னை உந்தன் மகிமையில் சேர்த்து. மறுபடியும் வார்த்தைய, என்னை மறுரூபமாக்கிடும், உங்க மகிமையில் சேர்த்திடும். என்னை மறுரூபமாக்கிடும், உங்க மகிமையில் சேர்த்திடும். நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு. ஹல்லேலூயா என்று எல்லாரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா இயேசுவே ஹல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியார் என்னையும் நிறைத்தீரே, உந்தன் பரிசுத்த ஆவியார் நீர் என்னையும் நிறைத்தீரே. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா எல்லாரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஹல்லேலூயா 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 இயேசுவே ஹல்லேலூயா. சபை முழுவதும் அந்த சத்தம் கேட்கட்டும். ஆமென் ஹல்லேலூயா இயேசுவே ஹல்லேலூயா. ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இயேசுவுக்கு ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை போல ஒரு நல்ல தகப்பன் இல்லை. சுமக்க வேண்டிய இடத்துல சுமந்து, ஆறுதல் படுத்த வேண்டிய இடத்துல ஆறுதல் படுத்தி, சிட்சிக்க வேண்டிய இடத்துல சிட்சித்து, சரிப்படுத்த வேண்டிய இடத்துல சரிப்படுத்தி, நேர்த்தியான வழிகள் நடத்துகிற நல்ல ஆண்டவர். இவரை போல ஒருவர் இந்த பூமியில் வேறொரு தெய்வம் இருக்கவே முடியாது. என்னை ஒவ்வொரு பாதையிலும் எங்களை சரியாய் நேர்த்தியாய் எங்களை நடத்தி வருகிற ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்தாமல் இருக்க முடியுமோ? நாங்கள் ஆராதிக்காமல் இருக்க முடியுமோ? நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் எங்கள் தகப்பனை, எங்கள் தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா.
நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு. சொல்லுங்க, என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ? என் இயேசு நல்லவர். எல்லாரும், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் எந்தன் வாரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்தன் வாரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் அவர் கிருபை தாங்குமே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவர் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் போற்றுவேன். அவர் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் போற்றுவேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நான் இயேசுவை, ஓ நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதி. நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதி. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர்.
கைத்தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஐசையா chapter 28 verse 16. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திவாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் முள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும். கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். சொல்லுங்க, விசுவாசிக்கிறவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமாம், டென்ஷனே ஆக மாட்டான். ஆமாம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு தேவ மனிதர்களை பார்த்துருக்கீங்களா? நல்ல முதிர்ந்த தேவ மனிதர் என்ன நடக்கட்டும் அப்படியே இருப்பாங்க அமைதியாக. பார்த்துருக்கீங்களா? ஆமாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி வர வர, தேவ சமூகத்துக்கு கிட்டி சேர சேர, வசனத்தை அதிகமாய் வாசிக்க வாசிக்க, ஆண்டவருடைய சத்தத்தை அதிகமாய் கேட்க கேட்க, ஊழியத்தின் பாதையில் நாம் புறப்பட்டு போக போக, விசுவாசத்தின் அடி கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே இருக்கும். அது என்ன சூழ்நிலை வந்தாலும் பதறாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை பாதுகாப்பார். விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் பதறவே மாட்டான். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் வாசிச்சோம்ல, விசுவாசம் நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது என்று ஆரம்பித்து, விசுவாசத்தினாலே ஆபேலை பற்றி, விசுவாசத்தினாலே ஏனோக்கை பற்றி, விசுவாசத்தினாலே நோவாவை பற்றி, விசுவாசத்தினாலே ஆபிரகாமை பற்றி, விசுவாசத்தினாலே சாராளை குறித்து, விசுவாசத்தினாலே ஈசாக்கு யாக்கோபு, விசுவாசத்தினாலே மோசே, விசுவாசத்தினாலே யெப்தா பாராக் சிம்சோன் கிதியோன், விசுவாசத்தினாலே அவர்கள் புறப்பட்டு வந்த தேசத்துக்கு போக வேண்டியிருக்குமானால் போயிருப்பார்களே, அதையல்ல, அவர்கள் அதையிலும் பெரிதான தேசத்தை, பெரிதான காரியங்களை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். விசுவாசத்தினாலே தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள். விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். விசுவாசத்தினாலே உபத்திரவப்பட்டாங்களாம். விசுவாசத்தினாலே கொலையுண்ணப்பட்டார்கள். எல்லாமே அண்டர் ஃபெய்த், விசுவாசம்தான். நமக்கு பேரு அது, ஆனால் அதுதான் இல்லை. பேரு விசுவாசி, ஆனால் என்னதான் இல்லை. ஆமாம், 2-3 சாட்சியினால் வார்த்தை உறுதிப்படும் அப்படின்னு இருக்கு. உன் நம்பிக்கை அறிக்கை பண்ணுகிறதுல அசைவில்லாத உறுதியாருங்கள். வாக்குத்தத்தம் பண்ணினவர் என்னவா? உண்மையுள்ளவர். இந்த முழு புத்தகமுமே என்ன புத்தகம்தான்? விசுவாச புத்தகம். என்ன இது? என்ன முழு புத்தகம்? என்ன புத்தகம்? விசுவாச புத்தகம். இயேசு அப்போஸ்தலர்களால் நடக்கும் அற்புத அடையாளங்கள்லாம் போட்டிருக்காரு மார்க்கில். விசுவாசிகளால் நடக்கும் அற்புத அடையாளங்கள் அவனு அப்படின்னு தான் போட்டிருக்கு, விசுவாசிக்கிறவர்களால். அப்போது நம்மெல்லாம் இந்த உலகத்துக்கு இருக்கிறவர்களை காட்டிலும் கொஞ்சம் அப்பாற்பட்ட முறையில் கொஞ்சம் நம்முடைய ஜீவியம் இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். நம்முடைய ஜீவியம் மற்றவர்களுக்கு அது ஒரு எக்ஸாம்பிளாக மாறணும். எந்த சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட காலகட்டத்துக்குள் நாம் கடந்து போனாலும், நம்முடைய வாழ்க்கை விசுவாச ஜீவியம் என்பதை நாம் அறிந்திருக்கணும். பரலோக ராஜ்யத்தை யாராவது இதுவரைக்கும் பார்த்துருக்கீங்களா? பொற்தல வீதி அது பொற்பரன் வீதி, பளிங்கி கற்களும் அங்கு ரத்தினங்களும் இளநீளமும் படிகை பச்சை மரகதமும் பாடி போற்றுதே. பாட்டு பாடுறோம், பார்த்துருக்கீங்களா? படிகை பச்சை இன்னும் பார்த்ததே கிடையாது நேரிலேயே பல பேர். ஆனால் அங்கே கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய வீதியை வச்சிருக்கிறாரு, பெரிய ஸ்தானத்தை வச்சிருக்கிறாரு. அவனவன் செய்கிற கிரியைக்கு தக்கதான பலன் அவரோடு கூட வருது, நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் அப்படிங்கிற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? அதனால தானே உட்காந்துட்ருக்குறோம் ஐயா, அதனால தானே வந்துட்டுருக்குறோம் ஓடி ஓடி சர்ச்சுக்கு. ஆமென். எழுப்புதல், விசுவாசிக்கிறோம் கர்த்தர் ஆவியை ஊற்ற போகிறார். ஆமென்.
வருகை ஒன்று உண்டு, விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உண்டு, விசுவாசிக்கிறேன். ஞானஸ்நானம் எடுக்கும்போது கேட்குறோமே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கீங்களா? அவர் விசுவாசிக்கிறீங்களா? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தை விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம் 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 ஆமாம். கல்யாணம் முடிக்கும் போது கையை பிடிச்சு கொடுக்கும்போது நம்புறியா, விசுவாசிக்கிறியா, எல்லாம் கேட்குறோமே. அறிக்கை பண்ணுறதை எல்லாரும் கேட்டிங்களா? நீங்களும் கேட்டீங்க, கர்த்தரும் கேட்டார் அப்படின்னு சொல்கிறோமே, எல்லாம் நம்புகிறோம். எதை வைத்து? நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு இல்லாத ஒரு பெரிய நம்பிக்கையை, ஒரு விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் இருக்கு. அந்த நம்பிக்கையோடு தான் வர்றீங்க, அந்த நம்பிக்கையோடு தான் பைபிள் வாசிக்கிறீங்க, அந்த நம்பிக்கையோடு தான் ஆராதிக்கிறீங்க, அந்த நம்பிக்கையோடு தான் காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தர் பேசுகிறாரு, ஆண்டவர் இடைப்படுறாரு, நான் கேட்குறேன், கர்த்தர் என்னோட இடைப்படுறாரு. ஒரு வார்த்தை வந்தவுடனே உற்சாகப்படுறீங்க. எதனால? விசுவாசிக்கிறீங்க அவரை. ஆனால் அந்த விசுவாசத்தோடு நின்று விடுகிறது எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட். ஆனால் அந்த விசுவாசத்தை அபியாசப்படுத்துறது செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட். அபியாசப்படுத்தினதை இயேசு நாமத்தில் பெற்றுக்கொள்வது 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th. ஆமென். காலேஜுக்குள்ளே நுழையிறது விசுவாசத்தை அப்படி பார்க்காம ஒன்றை பெற்றுக்கொள்வது, பார்க்காத ஒன்றை அடைந்து கொள்வது. ஆமாம், இதெல்லாம் காலேஜ். பிஹெச்டி என்ன தெரியுமா? ஆமாம், கழுத்தில் கத்தி வரும்போது கர்த்தர் என்னை பாதுகாப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், சாவ போகிற சூழ்நிலையில் ஒருத்தர் இருப்பான், டாக்டர் எழுதி கையெழுத்து போட்டு தூக்கிட்டு போ அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று ஒருத்தன் கர்த்தரை நோக்கி ஆண்டவர் சமூகத்தில் பதறாதபடி, என் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், என் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறமாட்டார், பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல, சொல்லி செய்யாதிருப்பாரோ வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரோ என்று சொல்லுகிறது பிஹெச்டி. சொல்லுங்க அல்லேலூயா. குழந்தைய பறக்காது, இது உலகம். ஆனா விசுவாசிக்கிறவன் பதறான். எங்க அப்பா எனக்கு பிள்ளைய தருவார்னு சொல்லி இருக்கிறாரு, என் சந்ததியை நான் ஆசீர்வாதமாய் பார்ப்பேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நான் பதறவே மாட்டேன், பயப்படவும் மாட்டேன். பக்கத்தில் வா சொல்ல, பயப்படவும் மாட்டேன், பதறவும் மாட்டேன். அல்லேலூயா. ஆமாம். ஏன் பார்க்க பயப்படுறீங்க? ஏன் பதறீங்க? என் கைகள் உள்ளங்கையில் என்னை வரைஞ்சி வச்சிருக்கிறா. என் மதில் அவருக்கு முன்பாக எப்போது இருக்கிறது. நான் உன்னை மறக்கவே மாட்டேன்னு ஒருத்தர் எனக்கு சொல்லிட்டு போயிருக்கிறார். எனக்காக ஒருத்தர் ஜீவனை கொடுத்துட்டு போயிருக்கிறார். எனக்காக கடைசி சொட்டு ரத்தத்தை வரைக்கும் ஒருத்தர் சிந்தி இருக்கிறார். நான் ஏன் பதறணும்? நான் ஏன் பயப்படணும்? நான் ஏன் கலங்கணும்? ஏன் நான் தவிக்கணும்? நான் நம்புகிறது அவராலே வரும். சொல்லுங்க அல்லேலூயா. பயப்படாதீங்க. என்ன ஆயிரும்? ஒன்றும் நடக்காது. பேதுரு சொல்லுகிறார், பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், ஆனால் அதை காட்டிலும் விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்க பட்டு. சொல்லுங்க, சோதிக்க. அப்போ திரும்பி இப்போ பார்த்து சொல்லுங்க, விசுவாசிக்கு பதற மாட்டான், லைட்டாக உரசி பார்ப்பாருன்னு சொல்லுங்க. ஆமாம், உரசி பார்ப்பார். இது நல்ல தங்கமா? இது நல்ல விசுவாசமா? இது பொல்லாத விசுவாசமா? இல்லை கள்ள விசுவாசமா? விசுவாச துரோகமா? இல்லைன்னா எப்படிப்பட்ட விசுவாசம்னு என்ன செய்வார்? கொஞ்சம் உரசி பார்க்குறாரே, உருக்க போகிறாரு, அடிக்க போகிறாரு, நல்லா தேய்க்க போகிறாரு. அதுக்கப்புறம் தான் உங்கள் வேல்யூ, இந்த விசுவாசம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அது இன்னைக்கு இப்போ சர்ச்சை விட்டு வெளியே போனோன்னே நடக்கலாம், இந்த 1 வீக்கில் நடக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லார், பதறாத, கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கனம் பண்ண போகிறார். சரி, 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரியா? வேகமாக சொல்கிறேன். சரியா? விசுவாசி பதறக்கூடாது. விசுவாசத்தை பற்றி தான் இந்த மாத வாக்கு தத்துவம். மத்தேயு 15:28, விசுவாசம் பெரியது,
நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். அந்த வார்த்தையை தான் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதனால் விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும், இன்னும் பதறக்கூடாது. 3 காரியம் சொல்கிறேன். பயமுறுத்துகிற காட்சி, அப்படி சொல்கிறீங்களா? பயமுறுத்துகிற காட்சி சொல்லுங்க. பயமுறுத்துகிற சாட்சி. முதல்ல என்னது? பயமுறுத்துகிற காட்சி. 2வது பயமுறுத்துகிற சாட்சி. 3வது பயமுறுத்துகிற பேச்சு. சொல்லுங்க. இந்த 3 காரியம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு காலகட்ட இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த கதை தான். ஆனால் வேகமாக சொல்கிறேன். ஆனால் அதுக்கு ரிப்ளே அந்த 3 பேர் எப்படி செஞ்சாங்கங்கிறதான் மேட்ரு விசுவாசத்தில். முதல் சம்பவம் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15, 16 வசனம். இந்த பயமுறுத்துகிற காட்சிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க கேட்கலாம். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். இங்க வேதம் இப்படி சொல்லுகிறது, எலிசாவை சுற்றிலும் ஒரு பெரிய இராணுவமே நிற்கிறது. மலையை சுற்றிலும் பெரிய இராணுவம். வேலைக்காரன் ஏர்லி மார்னிங் எழும்பிட்டு எலிசாவினுடைய வேலைக்காரன் போய் நின்று பார்க்குறான். எலிசாவை பிடிக்க ஒரு கூட்டம் வந்திருக்கு. எலியாவின் நாட்களிலேயும் ராஜா எலியாவை பிடிக்கிறதுக்கு 50 பேர், 50க்கு தலைவனை ஒருவனை அனுப்பின போது வேதம் சொல்கிறது 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தில் எலியா வானத்திலிருந்து அக்கினியை வர வைத்து அவர்களை கொன்று போட்டான் என்று வேதம் சொல்கிறது. 2வது முறையும் 50 பேரும் அதற்கு தலைவனும் போன போதும் எலியா 2வது முறையும் வேதம் அங்கே சொல்லுகிறது பயந்து, எலியாவே சொல்லப்பட்டிருக்கிறது, எலியா பயந்து வானத்திலிருந்து அக்கினியை வர வைத்து அந்த 50 பேரையும் தலைவனையும் 2வது முறையும் கொன்று போட்டான். 3வது முறை போன போதும் கொலை பண்றதுக்கு கொல்றதுக்கு அக்கினியை வர வைக்கிறதுக்கு பேசும்போது அந்த தலைவன் சொன்னான், உம்முடைய கண்கள் எனக்கு தயவு கிடைப்பதாக என்று பேசி அவன் திரும்பி அங்கே கூட்டி கொண்டு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. இங்க அதே மாதிரி தான் எலியாவுக்கு வந்து 50 தலைவன் ஒருவனும் போனார்கள். ஆனா இதை விட 2 மடங்கு அபிஷேகத்தை பெற்றவன் பார்த்தீங்களா எலிசா? 2 மடங்கு வல்லமையை பெற்றவன் பார்த்தீங்களா? 2 மடங்கு மகிமையை பார்த்தவன் பார்த்தீங்களா? 2 மடங்கு எலியா செஞ்ச அற்புதத்தை விட 7 அற்புதத்தை விட 14 அற்புதத்தை செய்யும்படி கர்த்தர் தெரிந்து கொண்டவன் அல்லவா? ஆதலால் அவனை மலையை சுற்றிலும் அங்கே பெரிய இராணுவமே சூழ்ந்து நிற்கிறது, படையே நிற்கிறது. ஆனா வேலைக்காரன் காலையில எழும்பி வந்து பார்த்த காட்சி பயங்கரமான பயமுறுத்துகிற காட்சி. ஐயோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்மளை சுத்தி இவ்வளவு ஒரு சேனை நிற்கிறது, என்ன செய்ய போகிறோம் என்கிற பயம் வந்தபோது எலிசா வேதம் சொல்லுகிறது, அவன் எழும்பி வந்து எலிசா வேலைக்காரனை பார்த்து, நீ பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி 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 இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களை சுற்றிலும் பயப்படுத்துகிற காட்சிகள் உங்களுக்கு முன்பாக இருக்கலாம். உங்கள் ஊழியத்தில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வியாபாரத்தில், உங்களுடைய வேலையில், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் உங்களை பயமுறுத்துகிற காட்சிகள். ஐயோ இவ்வளவு பெரிய காரியங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தை விட்டு வெளியே வந்ததற்கு பின்பாக அடிமையில் இருந்த ஜனங்கள் கண்ட காட்சி, எகிப்துக்கு பெரிய விடுதலை வந்தது என்று முன்பாக வந்தால் செங்கடல் பெரிய பயமுறுத்துகிற காட்சி, ஒரு எரிகோ பெரிய காட்சி, யோர்தான் ஒரு பெரிய பயப்படுத்துகிற காட்சி. பல சத்துருவின் சூழ்நிலைகள், தடைகள் உங்களுக்கு பயங்கரமான பயப்படுத்துகிற காட்சிகளாய் இங்கே இந்த நாளிலே வரைக்கும் உங்களுக்கு இருக்கலாம். ஆண்டவர் இந்த காலை ஆராதனையில் உங்களை விசுவாசத்தில் தைரியப்படுத்துகிற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அதிகம். இதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? விசுவாசம் உள்ள ஜெபம் பண்ணணும். பயங்கரமான காட்சியை பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்? விசுவாசம் உள்ள prayer, faithful prayer brings victory. என்ன ஜெபம் பண்ணாவே?
சிம்பிள் ப்ரேயர் அண்ட் பவர்ஃபுல் அண்ட் ஃபெய்த்ஃபுல் ப்ரேயர். அப்பொழுது எலிசா ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே 17ஆம் வசனம், இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்று சொன்ன உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரரின் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் அந்த மலையை நிற்கிறதை அவன் கண்டான். இன்னைக்கு ஆண்டவர் இந்த காலை வேளையில் ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிற பயங்கரமான உங்களை பயப்படுத்துகிற காட்சி உங்களை சூழ்ந்து நிற்குதா? பயங்கரமான காட்சிகளை டிவியில், செல்ஃபோனில், பேப்பரில் பார்த்து பயந்து விசுவாசம் தளர்ந்து போய் நிற்கிறீங்களா? என்ன செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னு பயமாக இருக்கா? ஜனங்களை பார்த்து, ஆட்களை பார்த்து, அரசாங்கத்தை பார்த்து, அரசியல்வாதிகளை பார்த்து, எல்லா சூழ்நிலைகளை பார்த்து இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சபையை பார்த்து பலப்படுத்தி சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த சூழ்நிலையில் தேவ சபை செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேளை ஃபெய்த்ஃபுல் பிரேயர், விசுவாசம் உள்ள ஜெபம். இன்னைக்கு கண்களை திறக்க போகிறது. கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை தரப்போகிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது யோபு 1ஆம் அதிகாரம் 14, 15, 16. ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து, எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்தில் மேய்ந்து கொண்டிருக்கையில் சபேயார் அவர்கள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தான் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். 16. இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். 17, 18 வாசித்தரலாம். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டிக்கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவர் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 முளையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவர் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். எப்படி இருக்கு இந்த நியூஸ்? ஒரு அப்பாவுக்கு செய்தி, ஒருத்த வந்து சாட்சி சொல்கிறான். இன்ஃபர்மேஷன் நியூஸ் எப்படி வருது? ஒரு தகப்பனுக்கு எல்லாம் நெகட்டிவான செய்தி, எல்லாம் நெகட்டிவ். உன் பிள்ளை இப்படி செத்து போயிட்டான், உன் பிள்ளை செத்து போயிட்டான், உன் ஒட்டகம் போச்சு, உன் ஏர்மாடு போச்சு, உன் கழுதை போச்சு, எல்லாம் போச்சு. நான் மட்டும் ஒருத்தன் மீதியாக இருக்கேன், சாட்சி சொல்லிகிட்டே இருக்கான் ஒருத்தன். ஆமாம், செய்தி வருது. பயங்கரமான நம்மளை பயமுறுத்துகிற செய்திகளும் சாட்சிகளும் நமக்கு முன்பாக, யோபுவுக்கு முன்பாக வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் யோபு செஞ்சது என்ன? இன்னைக்கு உலகத்தில் பல நியூஸ் வருது, செய்தி வருது, நம்மகிட்ட சொல்கிறதுக்கு சாட்சி. ஐயோ போச்சு, உங்கள் இது இப்படி ஆயிட்டு. ஒரு இன்ஃபர்மேஷன், பயமுறுத்துகிற பயங்கரமான நமக்கு ஒரு செய்தியோ சாட்சியோ நமக்கு வருமானா நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கு? வேதம் சொல்லுது, விசுவாசியே பதறான். இங்கே ஒருத்தர் செய்கிறாரு, எழுந்து வஸ்திரத்தை கிழித்து 20 தலையை சிரைத்து தரையில் விழுந்து பணிந்து 21 நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாவிடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு. இங்கே பாருங்க, உங்களை பயப்படுத்துகிற, பயமுறுத்துகிற, உங்களை பதற பண்ணுகிற, உங்களை அதைரியப்படுத்துகிற, உங்களை துக்கப்படுத்துகிற செய்தியோ சாட்சியோ வருமானால், யோபுக்கு இருந்துச்சே. ஆனால் ஒன்றிலும் அவன் தன் வாயை நீட்டி
கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யலைன்னு வேதம் சொல்லுகிறது. அவன் செஞ்ச ஒரு வார்த்தை வேதம் என்ன சொல்லுது? ஸ்தோத்திரம். நான் இப்படி சொல்கிறேன், அங்கே விசுவாசம் உள்ள ஜெபம், இங்கே விசுவாசம் உள்ள ஸ்தோத்திர பலி. விசுவாசி அவன் என்றும் பதறா. பயங்கரமான காட்சி தெரிஞ்சுதா? விசுவாசம் உள்ள ஜெபம் பண்ணுங்க. விசுவாசம் உள்ள ஜெபத்தை ஊக்கமாக செய்யுங்க. நம்பிக்கையோட ஜெபிங்க. பயப்படுத்துகிற சாட்சிகள் செய்திகள் வருதா? விசுவாசம் உள்ள ஸ்தோத்திர பலியை செலுத்துங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பதறவே இல்லை. அவன் நண்பர்கள் உட்கார்ந்து ஒவ்வொரு முறையும் அவனை ஏளனமாக பேசும்போதும் பதறலை. எதை குறித்தும் 42ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, முன்னிலைமையிலும் பின்னிலைமையை கர்த்தர் யோபுவுக்கு ஆசீர்வாதமாய் தந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஃபெய்த்ஃபுல்லாக இருங்க. ஃபெய்த்ஃபுல்லாக ஸ்தோத்திரம் பண்ண பழகுங்க. இருக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணுறது உலக மனுஷன் பண்ணுறது, இல்லாத போது நஷ்டமடையும் போது கர்த்தர் நம்மகிட்ட சில காரியத்தை எடுக்க ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. நான் சொல்கிறேன், யோபுவின் முன்னிலைமை காட்டிலும் பின்னலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்து 2 மடங்கு அவனை பலனை பெருக பண்ணுவாரானா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? யோபுவின் பிள்ளைகள் தான் இந்த பூமியில் அவ்வளோ அழகாக இருந்தாங்களாம். யோபு ஆபிரகாம் காலத்தில் வாழ்ந்தவன் தெரியுமா? ஆனால் பைபிளில் நடுவில் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் யோபு அந்த காலத்தில் வாழ்ந்தவன், ஆபிரகாம் காலத்துக்கு அதுக்கு முன்னாடி வாழ்ந்த மனுஷன். அப்போ பாருங்கள், ஆபிரகாமை விட ஃபெய்த்ஃபுல்லாக ஒரு மனுஷன் இருக்கான் பாருங்கள். எல்லாத்தையும் கர்த்தர் எடுத்துட்டாலும், பிசாசை அனுப்பி பிசாசுக்கு உத்தரவு கொடுத்து அவன் மூலியமாக இழந்தாலும் நோ ப்ராப்ளம், ஐ டோன்ட் பாதர் அபவுட் எனிதிங். என்ன காட்சி வரட்டும், என்ன சாட்சி செய்திகள் வரட்டும், நான் பதறான். விசுவாசி பதறமாட்டான். அப்படிப்பட்டவன் விசுவாசம் உள்ள ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க. கர்த்தர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். 3வது என்ன சொன்னேன்? பயப்படுத்துகிற பேச்சு. என்ன பேச்சு? தானியேல் 3ஆம் அதிகாரம் 14, 15. நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்பொழுதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றார். இது என்ன பேச்சு? பயப்படுத்துகிற பேச்சு. ஆமாம், காட்சி, சாட்சி, பேச்சு. நான் நிறுத்தின பொற்சிலையை தான் வணங்கணும், இல்லைன்னா அக்கனிச்சூளையில் போட்டுருவேன். 7 மடங்கு சூடாக்கு, மற்றவனை விட 7 மடங்கு சூடாக்கு. ஆமாம், கொண்டு போய் போனவன் என்ன ஆயிட்டான்? கருகி செத்து போயிட்டான். அப்போ எவ்வளவு அனல் இருக்கும். சில ஆள் நம்மளை பேச்சிலேயே பயமுறுத்துவாங்க. சில டெரர் பீஸ் நம்ம கூட அலையும். அப்படி ஆயிரும் சிஸ்டர், இப்படி ஆயிரும் சிஸ்டர். சும்மாவே இது பயந்தாங்கோழி. இதில் கூட இருக்கிற குரூப்பு கொஞ்சம் ஏற்றி விட டோட்டலாக பயந்து போய் அலையிற சில குரூப்பெல்லாம் இருப்பாங்க. நான் நீங்கள் சொல்கிறேன், பயப்படாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பயப்படாதீங்க, பதறாதீங்க. யார் என்ன பேசினாலும் காது கொடுத்து கேட்காதீங்க. என்ன பேசினா பேசிட்டு போகிறான். உன் பிள்ளைக்கு எப்படி ஆயிரும்? சிலர்லாம் தீர்க்க தரிசனமாக பேசுவாங்க. என்னது லைட்டாக வைத்துள்ளியா? அப்படியா அப்படியா செக் பண்ணிங்களா? அது இல்லையா? ஸ்கேன் எடுத்தீங்களா? டெஸ்ட் கொடுத்தீங்களா? அங்கே போனீங்களா? ஓ, கேன்சராக இருக்கும். இந்த ஆள் ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் பாட்டி. ஒன்று சொன்னாலே பதறப்ப. அவரை மீறி என்னங்க நடக்கும்? எனக்கு என் தலைமையை எண்ணி வைத்திருக்கிறவர், நான் எவ்வளோ காலம் வாழணும்னு அவர் வச்சுருப்பார் ஃபிக்ஸ் பண்ணி. அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமாம், நம்மளை பயமுறுத்துகிற பேச்சு எங்கே வேணாலும் வரட்டும்,
பயப்படாதீங்க. ஆமென். உங்களை குறித்து அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, பயப்படாதீங்க. வேதம் சொல்லுகிறது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். எரிகிற இந்த அக்கினி சூளைக்கு எங்களை அவர் நீங்களாக்கி தப்புவிப்பார். ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விசுவாசமுள்ள ஜெபம், விசுவாசமுள்ள ஸ்தோத்திரம், விசுவாசமுள்ள அறிக்கை. ஆமென். அறிக்கை பண்ணணும். என்ன செய்யணும்? ஆமாம், 24 வசனம் வாசி தம்பி. 3:24 முடிச்சிடலாம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாய் அக்கினியிலே போட்டுவித்தோம் என்றான். போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அடுத்த வசனம், அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு, தேவ குமாரனுக்கு, இயேசுவே அந்த அக்கினி சூளையில வந்து நீங்க விசுவாச அறிக்கை பண்ணினீங்கன்னா இயேசுவே உங்க மத்தியில வருவா. நீங்க பயப்படுத்துகிற காட்சியோ, பயப்படுத்துகிற சாட்சியோ, பயமுறுத்துகிற பேச்சோ எது இருந்தாலும் தேவகுமாரன் வருவா. விசுவாசமுள்ள ஜெபம், விசுவாசமுள்ள ஸ்தோத்திரம், விசுவாசமுள்ள அறைக்கூவல், அறிக்கை பண்ணுங்கள். உங்கள் நம்பிக்கை அறிக்கை பண்ணுகிறதில் அசைவில்லாத உறுதியாயிருங்கள். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். எழும்புங்க, பயப்படாதீங்க, தைரியமும் போங்க. அல்லேலூயா, ஆமென். எவ்வளோ பெரிய தெய்வத்தை கத்த ஆராதிக்கிறோம் நம்ம. எவ்வளோ பெரிய ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். அப்பா, எவ்வளோ பெரிய அப்பா நமக்கு ஏசப்பா. பயமுறுத்துகிற காச்சா, பயமுறுத்துகிற சாட்சா, பயமுறுத்துகிற பேச்சா? ஆமாம், விசுவாசம் ஜெபம் பண்ணுங்க, விசுவாசம் உள்ள ஸ்தோத்திரம் பண்ணுங்க, விசுவாசம் உள்ள அறிக்கை பண்ணுங்க. இந்த 3 இதுக்குமே 3 நாள் பிரசங்கம் பண்ணலாம், அவ்வளோ இருக்கு. எத்தனை பேருக்குள்ள எனக்கு ஒரு பெரிய விசுவாசம் வந்திருக்குன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேருக்குள்ள பயங்கர ஒரு விசுவாசம் வந்துச்சு? பிரதர், நான் பயப்பட மாட்டேன், வேலையை பற்றி பயப்பட மாட்டேன், ஊழியத்தை பற்றி பயப்பட மாட்டேன், என் பிள்ளையின் எதிர்கால வாழ்க்கையை பற்றி பயப்பட மாட்டேன், என் வியாதியை நினச்சி பயப்பட மாட்டேன். அது என்ன செய்யும்? பாருங்க, ஆவியின் கனியில் ஒன்று என்னது? அது வரட்டுன்னு கேளுங்க. ஆவி வரத்துலையும் ஒன்று என்னது? 2லையும் வேலை செய்கிறது ஒன்று என்னது? எனக்கு இந்த கனியும் வரட்டும், வரமும் வரட்டும் கேளுங்க, தலையில் தட்டுங்க. ஏசப்பா, கொஞ்சம் விசுவாசத்தெல்லாம் குறைஞ்சு போகிறேன், விசுவாசம் வரட்டும், வரம் வரட்டும், கனி வரட்டும். பிள்ளைகள்லாம் தலையில் கை வைங்க, குட்டி பிள்ளைகள்லாம் தலையில் கை வைங்க. விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவம், விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவம். ஆண்டவர், விசுவாசம் இல்லாமல் எதுவுமே எனக்கு வரக்கூடாது, விசுவாசம் இல்லாமல் எதுவுமே நடக்கக்கூடாது, விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவம். நான் விசுவாசத்தினால பெற்றுக்கொள்ளணும், விசுவாசத்தினால எல்லாத்தையும். இனி விசுவாச ஜெபம், விசுவாச ஸ்தோத்திர பலி, விசுவாச அறிக்கை பண்ண கிருபைதாரும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவிநாமத்தில் அந்த ஃபெய்த்ஃபுல் ஸ்பிரிட், ஃபெய்த்ஃபுல் ஆண்டவரே ஆவியை இயேசுவின் நாமத்தை எங்கள் சபையின் பிள்ளைகள் மீது நான் இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கிறேன். பயப்படுத்துகிற காட்சிகள், பேச்சுகள், பயமுறுத்துகிற சாட்சிகள் இப்பொழுதே விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் அப்படி செய்து பலப்படுத்தி ஆசீர்வதியும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்று நம்மளையோடு இருந்து நமக்கு அந்த வருகிற பயங்கரமான காட்சியை கண்டு பயப்படாதீங்க. உங்களுக்கு யுத்தம் பண்ணுவா. பயங்கரமான சாட்சியை கண்டு பயப்படாதீங்க. ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவா. பயங்கரமான பேச்சை கண்டு பயப்படாதீங்க. விசுவாசமுள்ள அறிக்கை பண்ணுங்க. வேதம் சொல்லுகிறது, அந்த அறிக்கை உங்களை பலப்படுத்தி ராஜாவுக்கு முன்பாக உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தும். கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், விசுவாசத்தினால் நிரப்பும். எங்கள் சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த ஆவியை அனுப்புங்கப்பா, நிரப்பி அனுப்பும். சமாதானத்தோடு போக கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல அருமை பிதா.